மக்களே, சென்னையில ஜிபெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்கேன். உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த 2 வீட்டில் இந்த வீடு அவைலபிள் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்க வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஃபீட் ரோடுங்க. உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடெலாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பார்த்த உடனே எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்கொயர் டியூப் ப்ராடில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு இதுவுமே நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குங்க. இது வந்து கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்கில் ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க கார் பார்க்கிங்கோட சைஸு. ஸோ கார் பார்க்கிங்கில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கார் பார்க்கிங். இல்லை ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க. மேலே வந்து அழகாக வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்து வீட்டில் ஆளே வந்துட்டாங்க, உங்களுக்கு வந்து குடி வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான எம்எஸ் ராடில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிரானைட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னு இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து ஹால் தாங்க பார்க்குறோம். ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க இருக்குது. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 11 ஃபீட்டுக்கு ஒரு 17 ஃபீட்டுன்ற மாதிரி இருக்குங்க. மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ டிவி யூனிட் நீங்கள் இந்த சைடில் வச்சுக்கலாம். அதுவும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் அந்த ஹாலோட வியூ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து ஹாலோட வியூ தாங்க. மேலே ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. இங்கே இது வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது காமன் டாய்லெட்டுக்கு WPC டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸில் நல்லா ரஃப் டைல்ஸ் தான் கீழே போட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரானைட் மார்பிள் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைல்ஸு ஃபிட்டிங் எல்லாமே வந்து நல்ல ஒரு பிராண்டட் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து இந்த இது வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால்லேருந்து இது ஒரு டைனிங் ஏரியா மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவுக்கு. அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டைல்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெளில போகிறதுக்கு டோரு, இங்கே செட் பேக் போகிற டோரு, இங்கே ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. பார்க்குறதுக்கு நல்லாவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7க்கு ஒரு 13 சைஸில் இந்த கிச்சனோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இது கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம். அதோட டோர் வந்து நல்ல ஒரு ட்ரஸ்ட் வுட் டோர் தான், நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. லாக் வந்து யூரோப்பா லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறது பெட்ரூம்ங்க. பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9க்கு ஒரு 13 சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெளிச்சம் காத்துக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. சைடில் எஸ்எஸ்ல ரெயிலிங்கில் உங்களுக்கு வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் நல்லா வந்து இருக்கிற மாதிரி. படிக்கட்டுலேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து 2 பெட்ரூம்ங்க. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட டோரும் ப்ரெஸ் டோர் தான். இது உள்ளே என்ட்ரானோன்னு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டோட டோரும் WPC டோர் தான். இங்கே வந்து டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃபீட்டுக்கு ஒட்டி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. இது பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். ஒரு 12 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 16 ஃபீட்டுன்ற மாதிரி இருக்கும். மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு இங்கே நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனிக்கு போகிறதுக்கு ஒரு சேஃப்டி டோரு.
அது பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி டோரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அங்கே பால்கனி நல்லா பெருசாகவே இருக்குங்க. பால்கனிலையும் ஒரு எஸ்எஸ் ரெயிலிங் போட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து இந்த வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ப்ரெஸ் டூ டோரில் தான் பண்ணியிருக்கோம். இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். நம்ம லைட்டே போடல பாருங்கள், எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. வெளிச்சம் காற்றுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோர் வந்து WPC டோர் தான். இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட் வந்து நல்ல ஒரு 13 ஃபீட்டு 14 ஃபீட்டுக்கு ஹைட் இருக்குங்க. ஸோ இதுலேயே ரஃப் டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6x8 சைஸில் இருக்குங்க. இதில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 12x14 சைஸில் இருக்குங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு இது ஒரு டோரு, அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன ஒரு பால்கனி மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு. ஸோ பெட்ரூம்லேருந்து உடனே வந்தோன்னா பால்கனிக்கு வர மாதிரி அது ஒரு செட்டப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து மேலே போனீங்கன்னா மேலே மொட்டை மாடி வருங்க. இது வந்து மேலே வந்து மொட்டை மாடி 2 மொட்டை மாடி இருக்குங்க. இதில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே அதுவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாகவே நல்லாவே இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அது என்னோட ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீட்டுக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்த உங்களை சந்திக்கிறேன். நன்றி தான். பாய் ஃப்ரம் அன்பு பாரதி.